கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான் ஜிம்மி அவர்களின் போராட்டங்களும் சாதனைகளும். கிரிக்கெட்னாலே நம்ம கபில் தேவ் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் எடுத்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஆனால் இந்த கபில் தேவுக்கு பின்னால் நிறைய வீரர்கள் இருக்காங்க. முக்கியமாக இவர் ஜிம்மினா யாருங்க? ஜிம்மி தாங்க மொஹிந்தர் அமர்நாத். அவரை பற்றி நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோங்க. மொஹிந்தர் அமர்நாத் செப்டம்பர் 24, 1950 அன்று பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் பிறந்தவர். இவர் இந்திய அணியின் முன்னாள் வீரர் மற்றும் தற்போதைய கிரிக்கெட் விமர்சகராக இருக்கிறார். இவர் முன்னாள் இந்திய டெஸ்ட் கேப்டன் லாலா அமர்நாத்தின் மகனாவார். இவர் தனது துணிச்சலான ஆட்டத்திற்காக ஜிம்மி என்று அன்புடன் மக்களால் அழைக்கப்பட்டார். 1969ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார். 1983ஆம் ஆண்டின் உலகக்கோப்பையில் இந்திய அணியின் துணை கேப்டனாக இருந்து அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியதோடு அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை வென்றார். குறிப்பாக இறுதிப் போட்டியில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 26 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவின் வெற்றிக்கு பெரும் உதவியாக இருந்தவர். கிரிக்கெட் வாழ்க்கையில் 69 டெஸ்ட் போட்டிகளில் 4378 ரன்களையும் 85 ஒருநாள் போட்டிகளில் 1924 ரன்களையும் எடுத்துள்ளார். மொஹிந்தர் அமர்நாத் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அஞ்சாமல் ஆடும் அவரது துணிச்சல் மற்றும் மீண்டும் அணியில் இடம்பெறுவதற்காக போராடி வெற்றியடைந்தவர். இதன் காரணமாகவே அவர் கம்பேக் மேன் என அழைக்கப்பட்டார். 1982-83 காலகட்டத்தில் பாகிஸ்தானின் இம்ரான் கான், வெஸ்ட் இண்டீஸின் மால்கம், மார்சல், மைக்கேல் மற்றும் ஆம்ப்ரோஸ் போன்ற உலகின் மிக வேகமான வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அதிரடியாக விளையாடி ரசிகர்களின் மனதை கவர்ந்ததோடு பல போட்டிகளில் இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர். இதுபோன்ற வேகப்பந்து வீச்சாளர்களால் வீசிய பவுன்சர்களால் பலமுறை காயமடைந்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் தனது ஆட்டத்தை தொடர்ந்தார். அப்போ உள்ள வேகப்பந்து வீச்சாளர்களான இம்ரான் கான், வெஸ்ட் இண்டீஸின் மால்கம், மார்சல், மைக்கேல் ஹோல்டாங் மற்றும் ஆம்ப்ரோஸ் போன்றவங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்க பவுலிங் போகிறதுக்காகவே 2 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. அங்கேருந்து வேகமாக ஓடிடுவாங்க. 2 கிலோமீட்டருங்க. எங்கடா பவுலரை காணா அப்படின்னா ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடி வந்து பவுலிங் போடுவார். பவுலிங் போடுறதுன்னு தெரியாது, பந்து கீப்பர் கையில் போய் பிடிக்கிறதுன்னு தெரியாது. அவ்வளோ ஸ்பீடாக இருக்குங்க. பந்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. அதை அடித்து ஆடுறதான் பெரிய விஷயந்தான். அவங்ககிட்ட தப்பிக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ வேகமாக போடுவாங்க. 2 கிலோமீட்டர் தூரம் போவாங்க. ஆனால் 10 ஸ்டெப்பு 15 ஸ்டெப்பு தாங்க. அவங்க ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கனால அந்த ஸ்டெப்பு பாருங்கள், லாங் ஸ்டெப்பாக வச்சு அந்த அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ உள்ள பிளேயர்ஸ்க்கு கொடுத்து வைக்கிறாங்க. அப்போல்லாம் அவ்வளோ இதாக நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. 10 ஸ்டெப்பில் பிச்சை தட்டு பவுலிங் போடுவாங்க. அந்த பவுலிங் அவ்வளோ ஸ்பீடாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட பந்து வீச்சுக்கு பயப்படாமல் துணிஞ்சு நின்று ஆடுறது தாங்க இந்த மொஹிந்தர் அமர்நாத். ஹெல்மெட்டும் போட மாட்டாங்க. சமயத்தில் ஹெல்மெட்டும் போட மாட்டார். இறங்கி அடிப்பார். அப்படி அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அவர் பயப்படவே மாட்டாருங்க. அதில் பல தடவை காயம் அடைஞ்சிருக்காரு. அந்த காயத்தை அவர் பொருட்படுத்தவே மாட்டார். ஏன்னா கிரிக்கெட் மேலே அவ்வளோ வெறி, ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். அதனால் ஏற்பட்ட காயத்தையும் அவர் ஒரு சாதனையாக தான் எடுத்துக்கிட்டார். இந்த மொஹிந்தர் அமர்நாத்துக்கு ஜிம்மிங்கிற ஒரு பேர். அப்புறம் கம்பேக் மேன். அவர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. அணியில் இடம்பெறுவதற்காக தொடர்ந்து போராடி நல்ல ஒரு சாதனையை கொடுக்கறதுனால அவருக்கு கம்பேக் மேன் என்று மக்களால் செல்லமாக அழைக்கப்பட்டவர் அவர். இந்த 1983ஆம் ஆண்டின் இறுதிப் போட்டியோட இந்த போட்டியில் கபில் தேவுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து போட்டியில் ஜெயித்ததுக்கு மொஹிந்தர் அமர்நாத்தின் மிக மிக முக்கியமானதாகும். இந்த உலகக்கோப்பையில் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி இரண்டிலுமே ஆட்ட நாயகன் விருதை வென்றார். குறிப்பாக இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 26 ரன்கள் எடுத்திருக்காரு. அதுபோக 3 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து பெரிய ஜாம்பவான்களை வீழ்த்தியிருக்காரு. இதுதாங்க நம்ம உலகக்கோப்பை வாங்குறதுக்கான முக்கியமான ஒரு காரணமான இவர் தானுங்க மொஹிந்தர் அமர்நாத். தற்போது கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பிரபலமான கிரிக்கெட் விமர்சகர் மற்றும் வர்ணனையாளராக பணியாற்றினார். இவர் இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த பங்களிப்புக்காக பல விருதுகளை பெற்றுள்ளார். நன்றி, வணக்கம்.